வணக்கம், நான் உங்கள் பவுல். இன்றைக்கி வந்து Cpvc பைப்பு கன்சீல் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். இது ஏற்கனவே இந்த வீடியோ ஒயரிங் பண்ண வீடியோ தான் தனித்தனியாக போட்டிருக்கேன். இது இப்போ ப்ளம்பிங் ஒர்க்கு கன்சீல் பண்ண வந்திருக்கோம். இது வந்து குடி போகிறதுனால அர்ஜென்ட் ஒர்க்கு நடக்குது. இதில் வந்து கார்பரேஷன் வாட்டர் ஒன்று, டேங்க் வாட்டர் ஒன்று, ப்ளஸ்ஸு ஒரு ஆர்ஓ வாட்டருக்கு வைக்கிறோம். இது வந்து கிச்சன் இந்த சைடு தள்ளி இருக்கிறதுனால இது வழியாக நம்ம கீழ்ச்சிட்டு தனித்தனியாக தரையில் தள்ளி விட போகிறோம். வேஸ்ட் வாட்டர் அதே போல் இந்த சைடில் கீழ்ச்சிட்டு இந்த சைடில் தள்ளி விட போகிறோம். இது வந்து ஃபிட்டிங் எல்லாம் வந்துட்டு அவுட்ரு அடிக்கிறப்ப டீட்டெயிலாக வீடியோ போடுறோம். இதில் வந்து கொஞ்சம் ஃபிட்டிங் எல்லாம் வந்திருக்கு. இப்போ அவுட்ரு ஃபிட்டிங்கும் வந்துட்டு சாக்கில் இருக்குது. ப்ளஸ்ஸு Cpvc ஃபுல்லாக கன்சீல் பண்ண போகிறோம். அவுட்ரு வந்து UPVC பைப் அடிக்க போகிறோம். எல்லாம் Cpvc ஐட்டம் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்தாச்சு. UPVC ஐட்டம்லாம் ஃபுல்லாக இருக்குது. அவுட்ரு அடிக்கிறப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். இது கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்கானால வேலை நடக்குது. ஆணி கட்டுக்கம்பி தான் சுற்றி வச்சாச்சு. நம்ம இன்னொரு பாத்ரூம், ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இதில் வந்து வால் மிக்சர் கேட்டிருக்காங்க. ப்ளஸ் ஒரு வெஸ்டர்னு ஹீட்ரு யூஸ் பண்ணுற மாரி கேட்டிருக்காங்க. கார்பரேஷன் வாட்டர் ஒரு பைப்பு போடணும். அவ்வளோதான். எல்லாமே டோட்டலாக கன்சீல் அப்படியே Cpvc. இது வந்து காங்கிரீட் வந்ததுனால அங்கங்கே மாறி மாறி உடைக்கிற மாரி ஆகிட்டு கன்சீல் அது பூசினதுனால நம்மளுக்கு தெரியாது. காங்கிரீட் கிழிக்கிறப்ப தெரிஞ்சனால நம்ம எல்லாம் உடைக்கிறப்ப தெரிஞ்சுட்டு இப்போ நம்ம வேஸ்ட் வாட்டருக்கு இங்கே வாஷ் பேஷன் பின்னாடி வருது. அதுக்காக வேஸ்ட் வாட்டர் லைனை உடைச்சாவது. நம்ம கிச்சனில் பூசிட்டாங்க. இது சைடு கார்பரேஷன் வாட்டர் சைட்டாக போட்டாச்சு. இதில் ஒரு சாதா டீ போட்டு பிராஸ் போட்டு ஆர்ஓ வாட்டருக்கு தூக்கி விட்டாச்சு. 2 பைப்பையும் இந்த ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துட்டு தரையில் போட்டு அவுட்டரில் வெளியில் தெளியாச்சு. ஏன்னா குறுக்க போட முடியாது, பின்னாடியே ஒரு ரூம் மாரி இருக்குது. இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இது வேஸ்ட் வாட்டர் லைனு 2.5 பைப்பு கொண்டு வந்துட்டு 2.5 பைப்பை இங்கே கரெக்டாக இதுக்கு சென்டரில் வச்சுட்டு நம்ம பைப்பை தூக்கி விட்டு வச்சாச்சு. இப்போ கீழே வந்து கேஸ் லைனுக்கு கேட்டிருக்காங்க. கேஸ் லைனுக்கு கீழ்ச்சாவது அந்த பைப் லைனை கன்சீல் பண்ணிவிட்டு அதேமாரி போடுறோம். இல்லைனா PVCலே போட்டுட்டு ஓஸ் டைப்பில் இழுத்து விட்றதுக்கும் ட்ரை பண்ணுறோம். ஏன்னா ஒரு 8 அடி லென்த்துக்கு தான் அந்தாண்ட ஒரு ரூம் ஸ்டோர் ரூம் மாரி இருக்குது, அதில் வைக்கிறதுக்காக. இப்போ நம்ம இதில் பாத்ரூமில் வந்து கன்சீல் பண்ணியாச்சு. கொஞ்சம் இதில் பார்த்திங்கன்னா இதில் காங்கிரீட் வந்ததுனால, அதில் அடியில் காங்கிரீட் வந்ததுனால நம்ம கீழே கீழ்ச்சிக்கிட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஜன்னலுக்கு கீழே ஒரு காங்கிரீட் போகிறோம். அதுலேயும் அதேமாரி இடைஞ்சலாம் வந்துட்டு அதனால் இங்கே கீழே இறக்கி போட்டிருக்கோம். இப்போ வந்து இதில் வந்து 1.5 அடி வச்சுட்டு ஹெல்த் பாஸ்ட்டுக்கு வச்சுட்டு இதில் வந்து ஒரு 1/2 அடி வச்சு வெஸ்டர்ன் டாய்லெட் இன்புட் வாட்டருக்கு வச்சாச்சு. இதில் ஒரு டீ போட்டு நம்ம மேலே வந்து ஹீட்டருக்கு இன்புட் வாட்டர் சாதா வாட்டர் வச்சாச்சு. இந்த சைடில் கொண்டு வந்து நம்ம வால் மிக்சரில் சாதா வாட்டர் டேப்பு தண்ணி வர மாரி வச்சாச்சு ஒரு சைடு. இது வந்து ஹீட்ரு டெலிவரி வந்து இதில் வந்து வால் மிக்சரில் வர மாரி வச்சுட்டு ஷவருக்கும் Cpvc பைப்பு தான் போடணும். நம்ம ஃபுல்லாக கன்சீல்லாம் போட்டாச்சு. இதுலேருந்து கரெக்டாக சென்டர்லேருந்து 3 இன்ச்சு, இந்த சைட்லேருந்து ஒரு 3 இன்ச்சு, இதுலேருந்து கரெக்டாக 6.5 இன்ச்சு, கிராஸ் டு கிராஸ் 7 இன்ச்சு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எல்லா டப்புக்கும் எல்லா கம்பெனிக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ கீழே வந்து கார்பரேஷன் வாட்டர் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு அது ஸ்ட்ரைட்டாக வர மாரி Cpvc பைப் போட்டாச்சு. இப்போ வந்து இது இந்த வெளியில் தள்ளி விட்டாச்சு. 2 லைனும் வெளியில் கனெக்ஷன் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ வேஸ்ட் வாட்டர் லைனை வந்து நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட் லைன் வந்து இந்த சைட்லேருந்து ஒரு 20 இன்ச்சு, இந்த பின்னாடியிலேருந்து 9 இன்ச்சு பேசன் வைக்க போகிறாங்க. அதனால் 1 பீஸ் வைக்கணும் 9 இன்ச்சு. இந்த சைடு ஃப்ளோர் டாப்பு 4 ஃப்ளோர் டாப்பு ஒட்டிட்டு பக்கத்துக்கு 5 இன்ச்சு வச்சாச்சு. இதுலேருந்து மடிப்பு அந்த பீம் மட்டத்துக்கு வரதுனால நம்ம வாஷ் பேஷன் லைனை பெண்டு பண்ணி தான் எடுக்கிற மாரி இருக்குது. இல்லைனா அந்த சைடு ஜன்னல் பாந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, அதையும் டேமேஜ் பண்ணாமல் இப்படியே எடுத்தாச்சு. நம்ம 45 தான் போட்டு மேட்ச் பண்ணி பார்த்தோம், மேட்ச் பண்ண முடியல. அதனால் எல்போவாக போட்டாச்சு. இதில் 4 எல்போ வருது, வேஸ்ட் வாட்டர் லைன் வந்துடும். இப்போ இதிலெல்லாம் சாக்கு வச்சு பேக்கிங் பண்ணியாச்சு. ஜல்லி போட்டு இடிச்சிட்டு டைல்ஸ் அந்த மட்டத்துக்கு போட்டுட்ருவாங்க. இதேமாரி இப்போ வால் மிக்சர் வந்து இதேமாரி பதிஞ்சிருங்க. ஏன்னா கட்டுக்கம்பி கட்டுறதோடு நிப்பாட்டாமல் பதிஞ்சிட்டிங்கன்னா அளவு மாறாமல் இருக்கும். இதுமாரி கையோட கொஞ்சம் கலவை எடுத்து பதிஞ்சிட்டு நல்லா கரெக்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவுட்டர் லைன் அடிக்கிறப்ப நான் டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். நன்றி.